Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். அதை எப்படி நம்ம மெடிசனாவோ இல்லை ஜென்ரலாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இதை எப்படி சாப்பிடலாம்? பொதுவாக இந்த மாதிரி எடுக்கக்கூடிய பிசின் வகைகள் எல்லாமே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தும். அதுலேயும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் அதிகமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 1 வீக் 10 டேஸ் நான் வந்து ஃபீவரில் இருந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடல் பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறவங்க, நிறைய பேருக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணியணும், மலச்சிக்கல் குணமாகணும் அப்படின்னா ரொம்ப நாளாக பாடியில் பெயின் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் குதிகால் வலி வரைக்கும் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா, இப்போ வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லை, வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க, உயரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற குழந்தைகளுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இந்த நெய் காலை இரவு 2 வேளையும் 10 ml அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். முருங்கை விதை இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முருங்கை விதை நான் பயன்படுத்தலாமா? முருங்கை விதையோட பொடி பயன்படுத்தலாமா? மூட்டு வலி இருக்குது, நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு முருங்கை விதை பயன்படுத்தலாமா? பொதுவாகவே முருங்கை விதை நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். அதை எப்படி நம்ம மெடிசனாவோ இல்லை ஜென்ரலாக ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இதை எப்படி சாப்பிடலாம்? அதுக்கப்புறம் நம்ம முருங்கை விதையில் இருந்து எடுக்கக்கூடிய ஆயில், இதற்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, என்ன ப்ராப்ளம்க்கு இந்த முருங்கை ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருங்கை விதையில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, முருங்கையில் இருந்து வரக்கூடிய பிசின். சித்த மருத்துவத்தில் பிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முருங்கை பிசின் இருக்குது, கருவேலம் பிசின், ஆவாரம் பிசின், இந்த மாதிரி நிறைய பிசின் வகைகள். நம்ம பெருங்காயமே ஒரு பிசின் வகையை சேர்ந்தது தான். ஒவ்வொரு பிசினுக்குமே பார்த்தோம்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி எடுக்கக்கூடிய பிசின் வகைகள் எல்லாமே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. பல நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தும். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது, அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு பார்த்தோம்னா முருங்கை பிசின். இப்போ இந்த முருங்கை விதைகளை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, யார் யார் எல்லாம் பயன்படுத்தலாம்? முருங்கை மரம் அப்படின்னு சொன்னாலே மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது தான். முருங்கை இலையிலிருந்து, பூவிலிருந்து, முருங்கை பிஞ்சுலாம் நம்ம பல நோய்களுக்கு, டைஜஷன், இன்னைக்கு கேன்சர் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோன்னா முருங்கை பிஞ்சை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சித்தர்களும் முருங்கை பிஞ்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ரொம்ப நல்லது, பிணியணுகா விதியில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் முருங்கை பட்டை, முருங்கை வேர், இந்த மாதிரி எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது தான். இந்த முருங்கை விதையில் அதிகமான கால்சியம் இருக்குது. கால்சியத்தோடு பார்த்தோம்னா காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், இது எல்லாமே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் அதிகமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுன்னு சொல்லலாம். பலவீனமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஃபீவர், காய்ச்சல் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடல் தேரவே இல்லைங்க, இந்த ஃபீவர் வந்துச்சு, ஒரு 1 வீக் 10 டேஸ் நான் வந்து ஃபீவரில் இருந்து அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடல் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, பாடி பெயின் இருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே முருங்கை விதையை ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் நான் தூங்கும்பொழுது பாலில் எதுங்க சாப்பிட்லாம்? சிலர் சொல்கிறீங்க நான் அஸ்வகந்தா பொடி சாப்பிட்றேன், ஜாதிக்காய் பொடி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம உடலுக்கு வலிமை சேர்ப்பதற்கு முருங்கை விதையை பொடி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நிறைய பேருக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணியணும், மலச்சிக்கல் குணமாகணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி முருங்கை விதையை பயன்படுத்தலாம். முருங்கை விதையை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் 2 நாள் நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட நம்ம வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பூனைக்காளி விதைகளை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதனோட கொஞ்சமாக அஸ்வகந்தா பொடி போதும். இப்போ முருங்கை விதைகள் நமக்கு வந்து ஒரு 200 கிராம் இருக்குன்னா அஸ்வகந்தா பொடி ஒரு 50 கிராம் போதும். பூனைக்காளி விதைகளும் 200 கிராம் எடுத்துக்கணும். அஸ்வகந்தா பொடி 50 கிராம். இது எல்லாமே நல்ல பவுடர் ஃபார்மில் தினமும் நைட்டு 1 ஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து குடிக்கலாம். யாரெல்லாம் இந்த பவுடரை குடிக்கலாம்னா, ஆண்கள் நிச்சயமாக எடுக்கலாம், பெண்களும் எடுக்கலாம். பெண்களுக்கு இது எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
ரொம்ப நாளாக பாடியில் பெயின் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் குதிகால் வலி வரைக்கும் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா இதனோட பாதி அளவுக்கு கடுக்காய் பொடியும் சேர்த்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுது. முருங்கை விதையை மட்டும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெய்யில் கலந்து சாப்பிட்லாம். இந்த நெய்யில் கலந்து சாப்பிடும்போது இந்த முருங்கை விதையை நெய்யில் எப்படி நம்ம சாப்பிட்ணுன்னா, முருங்கை விதையை பொடி பண்ணி இதை ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யோடு கலந்து காலை இரவு 2 வேளை சாப்பிட்லாம். இல்லைங்க டெய்லி என்னால் நெய்யில் இது கலந்து சாப்பிட முடியாது, ஒரு ஃபார்மில் இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி எடுக்கலாமான்னா, முருங்கை விதையை நெய்யோடு காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி காய்ச்சினோம்னா, முருங்கை இலைகள் இருக்குது இல்லைங்களா, முருங்கை இலைகளை நல்லா சாறு எடுத்து திக்காக சாறு எடுத்து நம்ம வச்சுக்கணும். இதனோட முருங்கை விதை பொடி இதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுத்து நமக்கு தேவையான அளவு நெய் விட்டு நல்லா காய்ச்சணும். இந்த முருங்கை இலைகளோட சாறு எல்லாமே அந்த நெய்யில் வரணும். அதே மாதிரி முருங்கை விதை பொடியும் அதில் நம்ம சேர்த்துருக்கணும். இது எல்லாமே சேர்த்து நெய் தயாராகி வரும்போது இதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த நெய்யை நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி கால் வலி இருக்குது, டக்குன்னு கீழே விழுந்தாலே ஃப்ராக்சர் ஆகுது, ஸோ வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லை, வளர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க, உயரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற குழந்தைகளுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இந்த நெய் காலை இரவு 2 வேளையும் 10 ml அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உடல் பருமன் இல்லை, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை வெரிகோஸ் வெயின் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் செர்விக்கல் ஸ்பான்லோசிஸோ இல்லை லம்பார் ஸ்பான்லோசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த நெய் ஒரு மருந்து போதும். ஸோ நம்ம வந்து டெய்லி நான் வந்து கால்சியம் டேப்லெட் ஒன்று எடுக்கிறேங்க, அது எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமையும் நமக்கு தேவைப்படாது. தினமும் இந்த நெய் ஒரு 10 ml காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டே வரும்போது ஒரு நல்ல பலனை தருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நெய் நீங்கள் வீட்டிலே தாராளமாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா வெறும் முருங்கை பொடி, முருங்கை விதையோட பொடி மட்டுமே நம்ம தண்ணீரில் கலந்தோ இல்லை பாலில் கலந்தோ ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது முருங்கை விதையில் இருந்து எடுக்கக்கூடிய ஆயில், எண்ணெய். இந்த ஆயில் எதற்கெல்லாம் பயன்படுது, இது எக்ஸ்டர்னலாக மட்டும்தான் பயன்படுத்தலாமா, இன்டர்னலாக பயன்படுத்தலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த முருங்கை ஆயிலை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள், வீக்கம், அடிப்பட்ட இரத்த கட்டு இருக்கு இல்லைங்களா, இதற்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஆயில் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, இந்த முருங்கை ஆயில் நம்ம கடைகள்லேயே இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து நம்ம டெய்லி காலையில் பால்லையோ இல்லை வெறும் தண்ணீரில் வெந்நீர்லேயோ கலந்து குடிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சொட்டுக்கள் கலந்து நம்ம டெய்லி இன்டர்னலாக குடிக்கும்போது மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது. நடக்கும்போது ஒரு சவுண்ட் வரும், கல்கலுக்குன்னு ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்குது, கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதோ இல்லை எக்ஸ்ரே பார்க்கும்போதோ மூட்டுக்களில் வந்து எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைனோவியல் ஃப்ளூயிட் நிறைய பேருக்கு ட்ரையாக இருக்கும். இந்த மூட்டுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறையிறதுனால தான் மூட்டுக்களில் வலி நிறைய பேருக்கு ஏற்படுது. இது சரி பண்ணணும்னா இந்த முருங்கை ஆயிலை தாராளமாக பயன்படுத்தலாம். இன்டர்னலாக நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். இல்லை இது வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாமா அப்படின்னா, முருங்கை விதை எண்ணெயோட சம அளவு நம்ம கடுகு எண்ணெயை கலந்துக்கணும். இப்போ முருங்கை விதை எண்ணெயோட சம அளவு கடுகு எண்ணெயும் கலந்து லேசாக ஹீட் பண்ணி மூட்டுக்களில் வலி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ, குதிகால் வலி இருக்குன்னா அங்கேயோ, பேக் பெயின் இடுப்புக்களில் வலி இருக்கோ அந்த இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம தடவிக்கிட்டே வரும்போது நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரியுது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பாடியில் எங்கெல்லாம் நமக்கு வந்து நிறைய பெண்களுக்கு இது பார்க்குறோம். ஸோ ஆர்ம்ஸ்லேயோ இல்லை தைஸ் ரீஜியன்லேயோ அதிகமான நமக்கு வந்து வெயிட் இருக்குது, லோயர் அப்டாமனில் தொப்பை குறைக்கணும் அப்படின்னாலும் இதை ஹீட் பண்ணி, இந்த முருங்கை ஆயிலை ஹீட் பண்ணி நம்ம நல்லா தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு தினமும் குளிச்சுட்டு வந்தோம்னா இதனுடைய பலன்களை நம்ம முழுவதுமாக பெற முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முருங்கை பிசின். முருங்கை பிசினை எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது, எந்த மாதிரி இதில் பலன்கள் இருக்குது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பொதுவாக இந்த முருங்கை பீசின்னு சொல்கிறது நம்ம உடலில் ஒவ்வொரு தாதுக்களையுமே வலிமை சேர்க்கக்கூடியது. உடல் தாதுக்கள் 7 உடல் தாதுக்களையும் வன்மைப்படுத்தினோம்னா முருங்கை பீசின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஜென்ரலாகவே நம்ம ஊர்ப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான். அந்த அளவுக்கு அதாவது வயதான காலத்தில் கோல் ஊண்டி தான் நடக்க வேணாம், அவங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போவாங்க, கை வீசி நடந்து போவாங்கன்றது தான் இதோட அர்த்தம். அந்த மாதிரி முருங்கையோட மொத்த பாகங்களுமே நமக்கு பலன் தருதுன்னு சொல்லலாம். முருங்கை பிசின் பார்த்தோம்னா தினமுமே இந்த முருங்கை பீசி, நம்ம பாதாம் பீசி நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு காலையில் அது மோரில் கலந்தோ நீராகாரத்தில் கலந்தோ சாப்பிடுவீங்க. அதே மாதிரி முருங்கை பிசினையும் நம்ம பயன்படுத்தலாம். இதில் நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முருங்கை பீசின் கடைகளில் இருக்கும், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரவு தண்ணீரில் போட்டணும். காலையில் இந்த நல்லா ஊறி வந்திருக்கும் இல்லைங்களா, இதை நல்லா கலந்து காலையில் இதை குடிக்கலாம். மோரோடு கலந்தோ இல்லை நீராகாரத்தோடு கலந்தோ இதை குடிக்கலாம். இதை பவுடர் பண்ணிவிட்டு இந்த முருங்கை பிசின் பவுடரையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். முருங்கை பிசின் பவுடர் என்ன பண்ணலான்னா மோரில் கலந்து தண்ணீரில் கலந்து தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி இந்த முருங்கை பீசினை தண்ணீரில் ஊற வைத்து எடுத்ததுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், கொஞ்சமாக வேப்ப எண்ணெய், இது 3 எண்ணெயும் கலந்துட்டு முருங்கை பிசின் இருக்கு இல்லைங்களா, நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சதை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதனோட போட்டுட்டு இதனோட கொஞ்சம் வேப்ப இலைகள், கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை எல்லாமே சேர்த்து அந்த ஆயிலை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆயிலை நம்ம மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு, அதுக்கப்புறம் வெரிகோஸ் வெயின் நிறைய பேருக்கு இருக்கும், இது வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் இந்த ஆயிலை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். முருங்கை விதையிலிருந்து செய்யக்கூடிய ஆயில் மற்றும் மருந்து வகைகள் எல்லாமே பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். பல நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குனாலும், பிசிஓடி இருக்குது, இல்லை தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனைக்கு, ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே முருங்கை விதையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் வீட்லேயும் பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.